Hi dears, good morning all. Welcome back to the English class. So we have seen in the first video that the baby bird was very afraid to fly because he thought his wings would not support him, isn't it? We have seen. Now we will see the So now we'll see the second part of the lesson. Look here, from here, okay. He stepped slowly out to the brink of the ledge and standing on one leg, with the other leg hidden under his wing, he closed one eye, then the other, and pretended to be falling asleep. என்ன பண்ணுது, மெதுவாக நடந்து வருது. லெட்ஜினுடைய பிரிங்க் மீன்ஸ் அதனுடைய விளிம்பில் வந்து நின்றுட்டுருக்கு. அண்ட் ஸ்டாண்டிங் ஒன் லெக்கில் நின்றுட்டு இன்னொரு லெக்கை உள்ளே வச்சு அப்படியே தூங்குற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுது. ப்ரிட்டன் மீன்ஸ் ஆக்ட், நடிக்குது. ஏன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸும் நம்மளோட சிஸ்டர் பிரதர் பார்த்து நம்மளை பார்த்து பாவம் நினைப்பாங்க, நம்மக்கிட்ட வருவாங்க அப்படி சொல்லி நினைக்குது. ஸ்டில் தே டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் ஹிம். ஆனால் அவங்க என்ன செய்யலை, இவனை கவனிக்கவே இல்லை, இந்த குட்டி பேர்டை கவனிக்கவே இல்லை. He saw his two brothers and his sister lying on the plateau dozing with their heads sunk into their necks. இங்கேருந்து பார்க்குது அவங்களோட ரெண்டு பிரதர்ஸும் சிஸ்டரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பிளாட்டோ, அடுத்த பிளாட்டோவில், பிளாட்டோ மீன்ஸ் மவுண்டனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சமவெளி, ஓகே. அந்த பிளாட்டோவில் இருந்துக்கிட்டு பள்ளத்தாக்கு, அதனுடைய காலை என்ன பண்ணியிருக்கு, அதை நல்லா படுத்துக்கிட்டு, டஸ்ஸிங் மீன்ஸ் தூங்குது, ஸ்லீப்பிங், வித் தேர் ஹெட்ஸ் சங்க் இன் டு தேர் நெக்ஸ். அந்த நெக்ஸ்னால் இப்படி ஒரு மாதிரி கூன் போட்டு இப்படி படுத்து தூங்குது. His father was preening the feathers on his white back. Only his mother was looking at him. அந்த அவங்க அப்பா வந்து அதனுடைய இந்த விங்ஸுக்குள்ளே ஃபெதர்ஸ்குள்ளெல்லாம் வந்து வாயை விட்டு, ப்ரீனிங் மீன்ஸ் லுக் அட் திஸ் ப்ரீனிங், see here, preening means cleaning feathers with the beak. அதனுடைய அழகுனால அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிடும். preening the feathers on his white back. Only his mother was looking at him. ஆனால் மதர் மட்டும் என்ன செஞ்சிட்ருக்கு, அதை வந்து இவங்களை, இது நம்ம குழந்தை என்ன செய்யுது, பறக்கிறதுக்கு முயற்சி செய்யுதா அப்படின்னு சொல்லி அதை கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கு, ஓகே. Now listen. She was standing on a little high hump on the plateau. அந்த பிளாட்டோலையே எங்கே நல்ல மேட்டு பகுதி, ஹம்ப் மீன்ஸ் மேட்டு பகுதி, மேடாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நின்றுக்கிட்டு, ஹர் ஒயிட் பிரெஸ்ட் த்ரஸ்ட் ஃபார்வர்ட், அதனுடைய ஒயிட் அந்த நெஞ்சு பகுதியை முன்னாடி காமிச்சுக்கிட்டு, நவ் அண்ட் அகெயின் ஷீ டோர் அட் அ பீஸ் ஆஃப் ஃபிஷ் தட் லே அட் ஹர் ஃபீட் and then scraped each side of her beak on the rock. அது வந்து now and again மீன்ஸ் எப்போயுமே அது வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து நல்லா பிச்சு அதை சாப்பிட்ற மாதிரியும், அப்புறம் அதனுடைய கால் கடியில் அந்த ஃபிஷ்ஷை வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு அதனுடைய வாயை வந்து தரையில் போட்டு உரசிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நான் பாரு சாப்பிட்டு என் வாயை துடைக்கிறேன் பாரு, உனக்கு வேணுமா, அப்போனா நீ பறந்து வா, உனக்கும் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு கிடைக்கும், யூ ஃப்ளை அப்படின்னு அதை வந்து பறக்க வைக்கிறதுக்கு இது வந்து இங்கேருந்து ஒரு தூண்டல், ஒரு அதை வந்து ஏவி விடுற மாதிரி அது பண்ணுது. இந்த சைட் ஆஃப் த ஃபுட் மேடன்ட் ஹிம், அந்த ஃபுட்டை பார்க்கும்போது அதுக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. ஹவு ஹி லவ் டு டியர் ஃபுட் தட் வே. இந்த மாதிரி ஃபிஷ்ஷை எப்படி பிச்சு சாப்பிடணும்னு அதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது, இப்போ எப்படி பசியாக இருக்குது தெரியுமா. ஸ்க்ராப்பிங் ஹிஸ் scraping her beak now and again to wet it. அதனுடைய பீக்குன்னா அழகு, அந்த அழகை எடுத்துக்கிட்டு அப்பப்போ அதை சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அதை வந்து அதனுடைய அழகை வந்து அந்த பாறையில் போட்டு தேய்க்குது,
அது தேய்க்குதுன்னா எதுக்காக தேய்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு வெட் இட். see here வெட். வெட் மீன்ஸ் டு ஷார்பன், அதை கூர்மையாக்குது. he uttered a low cackle. uttered means பேசுது. இப்போ லோ கேக்கிள், கேக்கிள்னா கத்துதாங்க, அந்த க க க க க க அப்படி சொல்லி கத்துது. his mother cackled too and looked at him. அவங்க அம்மாவும் அங்கே இருந்துக்கிட்டு இது இது கத்தின உடனே அவங்க அம்மாவும் அங்கேருந்து கத்தி அதையே பார்த்துட்டு இருக்கு. ஆனால் அவங்க அம்மா ஃபுட்டை கொடுக்க மாட்டேங்குது. அது பறந்து போய் கொடுக்கலாம். ஏன் கொடுக்கலன்னா, இந்த ஃபுட்டை பார்த்தாது நம்ம குழந்தை பறக்காதா, பறந்து வந்துடாதா, பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு ஒரு ஷோ இங்கேருந்து காமிச்சிக்கிட்டே இருக்குது அதனுடைய அம்மா. ஓகே, லிசன். See here, next page. Ga 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 ga, he cried. See here, ga 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 ga, he cried, begging her to bring him over some food. எதுக்கு இப்படி கேட்குதுன்னா, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க மாட்டிங்களா அப்படி சொல்லி அதனுடைய கத்துலாம் கத்துது. அங்கே இருந்துட்டு அவங்க அம்மா சொல்லுது கௌலுகா. ஷீ ஸ்க்ரீம்டு பேக் மோக்கிங்லி. அங்கேருந்து நீ பறந்து வந்தால் தான் உனக்கு சாப்பாடு, இல்லாட்டினா நீ பட்னியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது ஒரு சவுண்டு கொடுக்குது அவங்க அம்மா. பட் ஹீ கெப்ட் காலிங் பிளெயின்டிவ்லி. பிளெயின்டிவ்லி மீன்ஸ் சேட்லி, ரொம்ப சேடாக இப்போ கூப்பிட்டு பார்க்குது. அண்ட் ஆஃப்டர் எ மினிட் ஆர் ஸோ ஹி அட்டர்ட் அ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தா ஒரே சந்தோஷமாக கத்துது. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. ஏன் அப்படி கத்துது பார்த்தா, அவங்க அம்மா அதுக்கு ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ், ஒரு ஃபிஷ்ஷினுடைய பீஸ் எடுத்துக்கிட்டு அதை கிராஸ் பண்ணி வருது. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get near to her as she flew across. அது பறந்து போகும்போது நம்ம எப்படியாவது அது குனிஞ்சி அதை அந்த ஃபிஷ்ஷை நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு அது அதை சாஞ்சி, அதாவது ஃபார்வேர்டாக போய் வாங்குறதுக்கு போகுது. பட் வென் ஷி வாஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஹிம், abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. அவங்க அம்மா கொண்டு வந்த ஃபிஷ் ஆல்மோஸ்ட் அதனுடைய பீக்கு பக்கத்தில் வந்துட்டு, ஆனால் கொடுக்காம அப்படியே கிராஸ் பண்ணி பறந்து போகுது. He waited a moment in surprise, wondering why she did not come nearer. ஒரு நிமிஷத்தில் அதுக்கு சர்ப்ரைஸாக, ஏன் நம்ம அம்மா இப்படி பண்ணுறாங்க, நம்ம கிட்ட வரமாட்டுறாங்க, ஃபுட்டே கொடுக்க மாட்டுறாங்க. அண்ட் தென் maddened by hunger, அப்படியே பசினால் ரொம்ப பைத்தியம் பிடிச்சது. He dived at the fish with a loud scream. ஆனாலும் நம்ம எப்படி அதை பிடுங்கிடணும்னு சொல்லிட்டு ஒரு டைவ் அடித்து போய் அந்த ஃபிஷ்ஷை அவங்க அம்மா வாயிலேருந்து பறிக்கிறதுக்கு போச்சு. He fell outwards and downwards into space. அப்படியே அதை டைவ் அடிச்சு பாருங்க, அப்படியே கீழே விழ பார்க்குது. he fell outwards, அந்த லெட்ஜை விட்டு அவுட்வேர்ட்ஸ்லையும், டவுன்வேர்ட்ஸ் into space, அந்த வெட்ட வெளியிலையும் அது அப்படியே விழுது. His mother had swooped upwards. No, swooped. Now look here, the spelling here, I'll show you. Swooped. Swooped means fly down through the air surrounding. Air suddenly. Suddenly அவங்க மதர் அது பறந்து கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனுடைய பாடிக்கு கீழே தன்னுடைய ரெக்கை வச்சு அது மேலே பிடிக்குது. As he passed beneath her, he heard the swish of her wings. அது beneath means under. அந்த இதனுடைய கீழே அது குனிஞ்சு போகும்போது அவங்க அம்மாவுடைய அந்த ஸ்விஷ் ஆஃப் ஹர் விங்ஸ், இந்த விங்ஸினுடைய சத்தம் கேட்குது. Then a monstrous terror seized him and his heart stood still. அப்படி ஒரு மான்ஸ்ட்ரஸ் டெரர்னா அப்படி பயங்கரமாக ஒரு பயம் வந்துச்சு, துரத்திட்டு வந்துச்சு. நம்ம ஐயோ சாக போகிறோம் விழ போகிறேன் சொல்லி. he could hear nothing, but it only lasted a moment. ஆனால் அது கொஞ்ச நேரம் தான் அந்த பயம் இருந்துச்சு. The next moment he felt his wings spread outwards. அடுத்த நிமிஷம் பார்த்தா அந்த அதனுடைய விங்ஸ் தானாகவே
பறந்த உடனே the wind rushed against his breast feathers. காற்று வந்து இதனுடைய நெஞ்சு பகுதியை அடிச்சிட்டு இருக்கும்போது then under his stomach and against his wings. நெஞ்சு பகுதியும் அதுக்குனுடைய வயிற்றுக்கடியிலையும் விங்ஸு கடியிலையும் காற்று வரவும் அந்த காற்றுல இது ரெக்கையை அப்படி அதனுடைய விங்ஸை இப்படியே ஆட்டின உடனே அது பறக்கக்கூடிய ஃபீலிங் வந்துருச்சு. He could feel the tips of the wings cutting through the air. இப்போ அதுக்கு அந்த விங்ஸை வந்து அடித்த உடனே அந்த ஏரில் எப்படி அது அந்த ஏரை வந்து கட் பண்ணிட்டு எப்படி நம்ம பறக்கணும் அப்படின்றது அதுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. He was not falling headlong now. இப்போ அது விழலை. headlong means here hurriedly. ஹரியாக வந்து விழ வரல. He was soaring gradually. டவுன்வர்ட்ஸ் போனது என்ன செய்யுது, இன்னும் கொஞ்சம் அப்படியே விங்ஸை ஃப்ளாப் பண்ணி அப்படியே சோரிங் மீன்ஸ் ரைசிங் இன் த ஸ்கையில் அப்படியே பறக்குது. சோரிங் கிராஜுவலி டவுன்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ். ஹி வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைடு. இப்போ வந்து அது பயப்படவே இல்லை. ஹீ ஜஸ்ட் ஃபெல்ட் எ பிட் டிஸி. கொஞ்சம் அதுக்கு டிஸி மீன்ஸ் ஒரு நாள் பூரா சாப்பிடாம இருக்கிறதுனால கொஞ்சம் மயக்கம் வர்ற மாதிரி கொஞ்சம் இதாக இருந்துச்சு. தென் ஹீ ஃப்ளாப்ட் ஹிஸ் விங்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஹி சோர்ட் அப்வர்ட்ஸ். அப்புறம் திருப்பியும் விங்ஸை ஃப்ளாப் பண்ண உடனே ஒரு தடவை அடித்த உடனே அப்படியே மேலே பறக்கிறது அதுக்கு ஃபீல் பண்ணுது. இவ்வளோதானா சே, இந்த நம்மளோட விங்ஸை ஃப்ளாப் பண்ணி நம்ம காற்றை வந்து நம்ம கிழிச்சிட்டு போகிறதுக்கு முடியுதே அப்படி சொல்லி ஹீ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹிஸ் விக்டரி தேர். He uttered a joyous scream. ஒரே சந்தோஷம் அதுக்கு. And flapped them again. திருப்பியும் ரெக்கையை அடிக்குது. He soared higher. ஸோ ரெக்கையை அடிக்க ஃப்ளாப் பண்ணி அந்த காற்றுக்கு மேலே எப்படி நம்ம பறந்து போகணுன்றதை அது கற்றுக்கிடுச்சு. He raised his breast and banked against her wind. Gauluha. His mother swooped past him. அவங்க அம்மா வந்து பறந்து அதுக்கிட்ட வருது. Her wings making a loud noise. He answered her without another scream. அவங்க அம்மாவும் இன்னொரு இந்த மாதிரி பேர்டு மாதிரி கத்தி இன்னொரு ஸ்க்ரீம் பண்ணுறாங்க, அவங்களும் கத்துறாங்க. ஓகே. And then he saw his two brothers and sister flying around him, soaring and diving. அதுக்கப்புறம் அவங்க பிரதர்ஸு சிஸ்டரும் இந்த சுற்றி வந்து எல்லாரும் மேலே பறக்கிறாங்க, டைவ் அடிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. Then he completely forgot that he had not always been able to fly. இப்போ அது சுத்தமாக மறந்துடுச்சு, நம்ம வந்து பறக்கவே முடியாது அப்படின்றத அது மறந்துடுச்சு. And commenced to dive and soar, shrieking shrilly. He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. He saw a vast green sea beneath him. He was near the sea now. இப்போ கடல் பக்கத்தில் வந்துடுச்சு. அதுக்கு அது கடலுக்குள்ளே போய் பறந்து போய்கிட்டே இருக்கு. He saw a vast green sea beneath him with little ridges moving over it. He turned his beak sideways and crowed amusedly. அது சைட்வேஸ் அதனுடைய பீக்கை திருப்பி crowed காக்கா மாதிரி சந்தோஷமாக ககன்னு கத்துது. His parents and his brothers and sister had landed on this green floor in front of him. எல்லாரும் போய் அந்த கடலில் அவங்க பேரண்ட்ஸு சிஸ்டர்ஸு பிரதர்ஸ்லாம் போய் அந்த கடலினுடைய லேண்ட்ஸ்கேப்பில் போய் அப்படியே லேண்ட் ஆகுறாங்க. they were beckoning to him. beckoning means signaled. அதுக்கு சிக்னல் காமிக்கிறாங்க, நீயும் எங்களை மாதிரி பண்ணு அப்படி சொல்கிறாங்க. calling shrilly. He dropped his legs to stand on the green sea. ஸோ நம்மளும் இந்த க்ரீன் சீல போய் நிற்கலாம் போல் அப்படி சொல்லிட்டு அதனுடைய காலை வைக்கிது. பார்த்தா கால் உள்ளே மூழ்குது. His legs sank into it. Sank is the past form of sink. சிங்க்னா மூழ்குறது, தண்ணிக்குள்ளே மூழ்கிக்கிட்டே போகுது. He screamed with fright and attempted to rise again. அது ஒரே பயத்தில் அலறி திருப்பி மேலே வரணும்னு பார்த்துச்சு. ஃப்ளாப்பிங் ஹிஸ் விங்ஸ். அது பயத்தில் ஐயோ நம்ம உள்ளே போகிறோமேன்னு சொல்லிட்டு இறக்கையை அடிச்சிச்சு. அப்போ அது வந்து உள்ளே மூழ்காமல் பறக்கிறதுக்கு முடியுது. But he was tired and weak with hunger and he could not rise, exhausted by the strange exercise. ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப வீக்காகவும் பசியாகவும் இருந்ததுனால அந்த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸை அதனால் கண்டினியூ பண்ண முடியல. He
His feet sank into the green sea and then his belly touched it and he sank no farther. பெல்லியால் டச் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அது மூழ்கலை. He was floating on it. அதுலேயே மிதந்துச்சு. And around him his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dogfish. ஸோ அதனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க அம்மா அப்பா எல்லாரும் அதை சுற்றி வந்து ஒரே கற்று அவங்க ஜாய்ஃபுல்லாக கத்துறாங்க. நம்ம குட்டி பேர்டு வந்து பறந்துருச்சு, இவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்துச்சு, இப்போ பறந்துருச்சு அப்படி சொல்லி அவங்கெல்லாம் வந்து கத்துறாங்க. ப்ரைஸிங், இதை ரொம்ப புகழ்கிறாங்க. அண்ட் தேர் பீக்ஸ் வேர் ஆஃபரிங் ஹிம் ஸ்க்ராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ். அதனோட டாக் ஃபிஷ்ஷால் எல்லாரும் அந்த அந்த பேர்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பீஸை வந்து ஊட்டி விடுறாங்க. He had made his first flight. அதனுடைய முதல்ல பறக்கக்கூடிய அதனுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை அது உண்டாக்கிச்சு. He achieved, he had won அப்படின்னு சொல்லி இந்த லெசனில் முடியுது. Similarly, see, look here, you are also now going to make your first flight. So this is the public exam. You are going to write first 10th standard, isn't it? So you are also the look like the similar that bird. Okay, so listen here. Your parents sometimes behave like the young bird's parents. They may seem cruel and unrelenting. உங்கள் பேரண்ட்ஸ் கூட இப்படி தான் நிறையா திட்டுவாங்க. உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, நீ இதை முடிச்சாதான் உனக்கு இது செய்வேன், நீ இதில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன், இப்படிலாம் சொல்லி ஒரு இது பண்ணுறாங்க. தே மே சீம் க்ரூயல். அதெல்லாம் க்ரூயலாக தெரியும், நம்மளை என்ன அம்மா அப்பா அப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க. அண்ட் அன்ரிலண்டிங், இப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட நமக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கும். டஸ் இட் மீன் தட் தே டு நாட் கேர் ஃபார் யூ? அது வந்து உங்களை கவனிக்கலை, உங்கள் மேலே அவங்க அன்பு செலுத்தலை, உங்களை கேர் எடுத்துக்கலான்னா நீங்கள் நினைக்கிறீங்க? நோ, they are doing good to you. Okay, even if certain things are risky or scary, you will follow your parents' word. You know that if the seagull had listened to his parents earlier, he would have gone along with his parents for perfecting the art of flight, catching and tearing fish, sharpening beak and so on. Isn't it? So இந்த முன்னாடி அந்த ஒன் டேக்கு முன்னாடியே அது பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தா அதுவும் நல்லா பறந்துருக்கலாம்ல. he did not understand that he had his inborn potential to fly. நமக்கு வந்து பிறப்பிலேயே பறக்கிறதுக்கு நம்ம கடவுள் வந்து பிறப்பிலேயே கொடுத்த இன்பார்ன் பொட்டன்ஷியல், அது வந்து லேர்ன் பண்ணிக்கிறது கிடையாது. நமக்கு பறக்கிறது இன்பார்ன் பொட்டன்ஷியல்னே கடவுள் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு அதுக்கு வந்து புரிஞ்சுக்கிட முடியல. ஸோ யூ வுட் சர்டன்லி லிசன் டு யுவர் பேரண்ட்ஸ் வேர்ட் அண்ட் டூ வாட் தே டெல் யூ டு டூ. உங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்டு செய்யுங்க. ஸோ அவாய்ட் ஃபியர், பயப்படாதீங்க. ஹாவ் hope on you. You have some potentialities. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு திறமைகள் இருக்குது. You find it out and have hope, determination and have positive attitude. Okay, be brave and you too make your first flight successfully. Okay, all the best. Thank you.